Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 29, 30 and 31 கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயரில் எந்த நாடு தாக்குதல் நடத்தி வருகிறது? ஈரான் நாடு தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அடுத்து கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த எந்த சிறுமி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்? அஞ்சலி என்ற 15 வயது சிறுமி தான் தங்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்து எல்பிஜி என்பது எந்த வாயுக்களின் கலவை? புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் வாயுக்களினுடைய கலவை தான் எல்பிஜி. கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் போது எல்பிஜி சமையல் கேஸ் கிடைக்கிறது. எல்பிஜிக்கு மனம் கிடையாது. ஆனால் எல்பிஜி கசிவை அதனால் எல்பிஜி கசிவை கண்டறிய ஈத்தைல் மெர்கெப்டன் என்ற வேதிப்பொருள் சேர்க்கிறாங்க. அதனால தான் அதுக்கு மனம் வருது. இது எந்த வாயுக்களினுடைய கலவை? புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் வாயுக்களினுடைய கலவை. பிஎன்ஜி கேஸ் என்பது என்ன? இது ஒரு இயற்கை எரிவாயு. பெரும்பாலும் மீத்தேன் எரிவாயு இதுல இருக்கிறது பார்த்தோம்னா மேக்சிமம் மீத்தேன் எரிவாயு தான் இருக்கும். நிலத்தடியில் உள்ள இயற்கை எரிவாயு கிணறுகளில் இருந்து மீத்தேன் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குழாய் மூலம் வீடுகள் ஆலைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சுமார் 50% பிஎன்ஜி கேஸ் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏன் இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்பிஜி தட்டுப்பாட்டுனால பிஎன்ஜியை யூஸ் பண்றதுக்கு அறிவுறுத்துறாங்க. இந்த பிஎன்ஜின்றது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து MiG-29 போர் விமானத்தில் எந்த வகை அதிநவீன ஏவுகணை பயன்படுத்தப்பட உள்ளது? அஸ்ராம் வகை அதிநவீன ஏவுகணை பயன்படுத்த இருக்காங்க. இந்திய விமானப்படையில் MiG-29 ரக போர் விமானங்களின் 2 படைப்பிரிவுகள் உள்ளன. இந்த விமானத்தில் ரஷ்ய தயாரிப்பான R-73 ரக ஏவுகணைகள் ஆல்ரெடி பயன்படுத்தப்பட்டு வருது. இது 10 முதல் 15 கிலோமீட்டர் தூரம் மட்டும் சென்று தாக்கும். தேஜஸ், ஜாக்வார் போர் விமானங்களில் அதிநவீன அஸ்ராம் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஐரோப்பிய தயாரிப்பான இந்த ஏவுகணைகள் 25 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் படைத்தவை. அதனால இந்த அஸ்ராம் வகை ஏவுகணைகளை இந்த MiG-29ல பயன்படுத்த இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 2000 பிரஹர் இலகு ரக இயந்திர துப்பாக்கிகளின் முதல் தொகுதியை இந்திய ராணுவத்திடம் எந்த நிறுவனம் ஒப்படைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் ஒப்படைச்சிருக்காங்க. அடுத்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் சேசிங்கின் போது 4000 ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? விராட் கோலி தான் அந்த பெருமையை பெற்றிருக்காரு. மேலும் T20 போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் வரிசையில் 6வது இடத்தை விராட் கோலி அவர்கள் பெற்றிருக்காங்க. அடுத்து எந்த போர்க்கப்பல் மூலம் ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது? ட்ரிபோலி போர்க்கப்பல் அப்படின்ற போர்க்கப்பல் மூலமாக தான் தரைவழி தாக்குதலை தொடங்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு. ட்ரிபோலி போர்க்கப்பல் மூலமாக. அடுத்து நீலகிரியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் யாவர்? தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், காட்டு நாயக்கர், பணியர். இந்த பழங்குடியின மக்கள் தான் நீலகிரியில் வசிக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு தோடர், இருளர், குறும்பர்லாம் தெரியும். இதில் நம்ம புதுசாக பார்க்கறதுன்னு பார்த்தோம்னா காட்டு நாயக்கர், பணியர் அப்படின்ற பழங்குடியின மக்கள்லாம் அங்கே தான் வசிக்கிறாங்க. அடுத்து ஹெலிகாப்டர் மற்றும் ஹெலிபேட் அனுமதி உள்பட 13 அனுமதிகளுக்கு எந்த இணையதளம் மூலமாக 48 மணி நேரத்துக்கு முன்பாக விண்ணப்பிக்கலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சுவிதா இணையதளம் மூலமாக ஹெலிகாப்டர் மற்றும் ஹெலிபேட் அனுமதி உள்பட 13 அனுமதிகளுக்கு இந்த இணையதளம் மூலமாக அதாவது இந்த இணையதளம் மூலமாக நம்ம பதிவு செய்யலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தொகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு இதுக்கு நம்ம அனுமதி வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படின்றத பற்றி அவங்க தெரிவிப்பாங்க. அடுத்து தீப் சக்தி என்ற பெயரில் முப்படையினர் எங்கு போர் பயிற்சி மேற்கொண்டனர்? அந்தமான் நிக்கோபார் தீவு அருகே தான் போர் பயிற்சி மேற்கொண்டாங்க. எங்கு உலகின் ஆழமான படிக்கிணறு அமைந்துள்ளது? ராஜஸ்தானின் அஃபானேரி கிராமத்துல தான் உலகின் ஆழமான படிக்கிணறு அமைஞ்சிருக்கு. எந்த நாட்டில் எண்ணெய் வளமிக்க கார்க் தீவு அமைந்துள்ளது? ஈரான் நாட்டில தான் எண்ணெய் வளமிக்க கார்க் தீவு அமைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.